أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين السلام عليكم ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய பெரிய கிருபையை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் 36 இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. இது வரைக்கும் நம்ம சட்டங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து சொன்னோம் சரிங்களாம்மா. இப்போ அடுத்த ஆயத்துக்கள் தான் நம்ம இன்றைக்கி சொல்லித்தர போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நம்ம ஃபஸ்ட்டு ஜுசு முடிச்சிட்டோம். செகண்ட் ஜுசு 2வது ஜுசுவில் பேஜ் நம்பர் 36 இந்த லைன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ வாங்க நம்ம சட்டங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ். வீடியோடைய கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க சரிங்களாம்மா. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تتقون. ولكم في القصاص இங்கே பாருங்கள் மீமே சக்கின் வந்திருக்காமா, அடுத்ததாக ஃபா வந்திருக்கு. ஃபா இப்போ நம்ம மீமே சக்கின் வந்திருக்கு இல்லையா. இங்கே நம்ம என்ன செய்யணும்னா இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மீமே சக்கினுக்கு அடுத்ததாக பா மீம் இந்த 2 எழுத்துக்களை தவிர அரபிக்கில் உள்ள 29 எழுத்துக்களில் 2 எழுத்துக்களை தவிர பேலன்ஸ் எந்த எழுத்து வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல மீமே சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். இதுதான் இல்ஹாரே சபவியுடைய சட்டம் சரிங்களா. ஃபில் கிஸ்வாஸ்வி ஹயாத்துய் இங்கே பாருங்கள் நமக்கு தன்வீனுடைய குறியீடு வந்திருக்கு. அடுத்ததாக யா வந்திருக்காமா. யா வந்துச்சுனாக்கா யா என்ன எழுத்து? இதகாம் பில்குன்னாவோட எழுத்து சரிங்களா. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். ஹயாத்துய் அப்படின்னு ஓதணும் சரிங்களா. இந்த நம்ம என்ன செய்யணுனாக்கா இதை இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு ஓதணும். இன்னொரு சட்டம் கூட இங்கே இருக்குது. என்ன தெரியுமாம்மா? சத்து செய்யப்பட்ட எழுத்தா இது. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் நமக்கு தோ ஜபரு, தோ ஜேரு, தோ பேஷு இந்த 3 குறியீடுகள் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடாக மாற்றி நம்ம ஓதணும். அப்போது ஹயாத்துன் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன செய்யணும் ஹயாத்து அப்படின்னு நம்ம மாறிக்கணும். ஹயாத் துய்யா ஊலில் அல்பாபி லஅல்லக்கும் தத்தகூன். இங்கே என்ன செய்யணும், இதை இதில் ஜாயின் பண்ணி குன்னாவும் செய்யணும். இந்த யாக்கு மேலே கடா ஜபரும் சின்ன மாதிரி இருக்கனால இது ஒரு 4 அலிஃபுக்கு நம்ம நீட்டி ஜாயின் பண்ணுவோம் ஓகேங்களாம்மா. யா ஊலில் அல்பாபி இங்கே பாருங்கள் சுக்குன்னு செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் நமக்கு ஹரக்கத்துகள் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்போ அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராதுன்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோஸ்லையும் சட்டங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது சுக்குன்னு செய்யப்பட்ட லாம் இங்கே இருக்காமா, அதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே ஒரு அலிஃப் இருக்குது, இங்கே ஒரு யா இருக்குது. இந்த 2 எழுத்துக்கு நமக்கு என்ன இல்லைனாக்கா ஹரக்கத்துகள் எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிற ஜேர் இந்த லாமுக்கு தான் இருக்குது சரிங்களா. அப்போது இந்த யாவையும் இந்த அலிஃபை நம்ம என்ன செய்யக்கூடாது, உச்சரிப்பில் கொண்டு வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், யா ஊலில் அல்பாப் அப்படி நம்ம ஓதணும். இதில் நம்ம நிப்பாட்டும் போது யா சுக்குன்னு வச்சு நிப்பாட்டணும். கரெக்டாக சொல்லுங்கள். நமக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா அப்போ நம்ம நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல வக்ஃபுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஜேர் இருக்கா, அப்போ அந்த ஜேரை தூக்கிட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். அடுத்ததாக ஓதும் போது லஅல்லக்கும் தத்தகுன்னு ஓதக்கூடாது. நம்ம இங்கே நிப்பாட்டணும் இல்லையா, அப்போ நம்ம என்ன செய்யணும், முன்னாடிலேருந்து சேர்த்து கொண்டு ஓதணும். அப்போது யா ஊலில் அல்பாபி லஅல்லக்கும் தத்தகுன் அப்படின்னு நம்ம ஓதி முடிக்கணும். இங்கே பாருங்கள் மீமே சக்கின் வந்திருக்கு, அடுத்ததாக தா வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போது லஅல்லக்கும் தத்தகுன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சரிங்களா. அடுத்ததா குத்திப அலைக்கும் இதுதான். இங்கே நமக்கு சட்டங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை, இல்ஹாரே சபவி சட்டம் மட்டும்தான் இங்கே இருக்குது சரிங்களா.
ஹலர அஹதகுமுல் மௌத்து. இங்கே பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல சேம் சட்டம் தான். சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து ஹரக்கத்து இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. இங்கே தான் உச்சரிப்பில் வராது இல்லாமல் அது ஏமா அங்கே எழுதியிருக்காங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் சட்டம், இப்படி தான் நம்ம ஓதணும். இதை கற்றுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களாம்மா? அப்போது அஹதகுமுல் மௌத்து இன் சொல்லக்கூடாதுங்க. நம்ம என்ன செய்யணும், இங்கே குன்னா செய்யணும். ஏன்னா அடுத்ததாக தா வந்திருக்கு. இதை நூனே சாக்கின்னு சொல்லுவாங்க. இங்கே தா வந்திருக்காமா, அப்போ நம்ம தாவை என்ன செய்யணும், நூனே சாக்கின்னு குன்னா செஞ்சு வரும். அப்போது இன் தரக்க அப்படின்னு சொல்லாமல் என் தரக்க அப்படின்னு சொல்லிட்டு குன்னா செய்யணும். இங்கே பாருங்கள், குட்டியாக சின்னதாக ஒரு நூன் கொடுத்துருக்காங்களா, நூனுக்கு கீழே ஜேர் கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம இங்கே எப்படி ஓதணும்னாக்கா ஹைர நில் வஸ்வியத்து அப்படின்னு செய்யணும். இந்த நூனை கொண்டாந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களாம்மா? ஹைர நில் வஸ்வியத்து அப்படின்னு நம்ம இதில் ஒதுக்கணும். சரிங்களா? லில்வாலிதைனி வல் அக்ரபீன அப்படின்னு சொல்லிட்டு காஃபை நம்ம அசைக்கணும். ஏன்னா அந்த இதில் நமக்கு வந்து கல்கலாவுடைய சட்டம் வருது. காஃப் வந்து கல்கலாவுடைய எழுத்து. அப்போ குத்துபுஜத்து காஃப் துவா பா ஜீம் தால் இந்த 5 எழுத்துக்களை எது வந்தாலும், அதாவது சுக்குன் பெற்ற நிலையில் வந்துச்சுனாக்கா நம்ம அந்த எழுத்துக்களை அசைச்சி ஓதணும். இங்கே நம்ம வந்து அக்ரபீன அப்படின்னு சொல்லாமல் அக்ரபீன அப்படின்னு சொல்லிட்டு காஃபை அசைச்சி சொல்லணும். சரிங்களாம்மா? பில் மஅரூஃப் நிப்பாட்டும் போது ஃபாக்கு கீழே கூடிய ஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஹக்கன் அலல் முத்தகீன். இங்கே நமக்கு தன்வீனுடைய குறியீடு காலத்து தான் ஐன் வந்திருக்காமா. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஐன் வந்து இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம வந்து தன்வீனுடைய குறியீடை வெளிப்படுத்தி ஓதணும். ஹக்கன் அலல் முத்தகீன் அப்படின்னு நம்ம ஓதி முடிச்சிடணும். இங்கே பாருங்கள், ஒரு ஆயத்தினுடைய முடிவில் நமக்கு சுக்குன் ஜபர் வந்துருந்துச்சு, இல்லை ஜேர் வந்துருந்துச்சு, இல்லை பேஷ் வந்துருந்துச்சுனாக்கா அந்த குறிகளை தூக்கிட்டு நம்ம சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். அப்போ அலல் முத்தகீன அப்படின்னு சொல்லாமல் அலல் முத்தகீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிப்பாட்டிக்கணும். ஃபமம் பத்தலஹு பஅத மா சமிஅஹ். இங்கே பாருங்கள், நம்ம இங்கே ஃபமன் அப்படின்னு சொல்லாமல் ஃபமம் அப்படின்னு சொன்னோம். என்ன காரணம், அதாவது சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாக பா வந்திருக்காமா. பா வந்து இக்லாபுடைய எழுத்து. அப்போ இக்லாபுடைய சட்டம் என்னது, ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக நம்ம புரட்டி ஓதணும், மாற்றி ஓதணும். அதுதான் சட்டம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா நூனே சாக்கின மீமா மாற்றி நம்ம ஓதணும். ஃபம்மன் அப்படின்னு சொல்லாமல் ஃபம்மம் அப்படின்னு சொல்லணும். ஃபமம் பத்தலஹு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓதணும். இங்கே நம்ம என்ன செஞ்சோம், சமி அப்படின்னு நிப்பாட்டினோம் இல்லையா. நிப்பாட்டும் போது என்ன செஞ்சோம், ஹாக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த உல்டா பஸ் இருக்குங்களா, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டினோம். எதனாலனாக்கா நமக்கு மூச்சு வாங்குது, நம்ம இங்கே நிப்பாட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சோம், இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய உல்டா பஸ்ஸை எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்ச நெல்லை நம்ம நிப்பாட்டினோம். நம்ம வந்து அடுத்ததான் ஓதும் போது ஃப இன்னமா அப்படின்னு ஓதாமல் முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை சேர்த்து மா சமிஅஹு ஃப இன்னமா அப்படின்னு நம்ம ஓதணும். சரிங்களாம்மா? அடுத்ததான் நூனுக்கு வந்து சத்து பெற்ற நிலையில் வந்துச்சுனாக்கா அந்த நூனை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். ஃப இன்னமா அப்படின்னு ஓதணும். சரிங்களாம்மா? இங்கே மீமுக்கு மேலே நமக்கு சின்ன மது கொடுத்துருக்காங்க. அப்போ இதை 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். ஃப இன்னமா அப்படின்னு 3 அலிஃப் நீட்டிட்டு அடுத்ததாக பாருங்கள், இஸ்மஹு அலல்லதீன யுபத்திலுனஹ். இங்கே நமக்கு சட்டங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை இல்லையா. இங்கே நம்ம நிப்பாட்டும் போது மட்டும் என்ன செய்யணும், ஹாக்கு மேலே இருக்கக்கூடிய உல்டா பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். இது வந்து வக்ஃபுடைய சட்டம். அடுத்ததாக இன்னல்லாஹ சமீஉன் அலீம். நூனுக்கு மேலே சத்து இருக்கனால நல்லா நூனை அழுத்தி உச்சரிக்கணும். அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தில் ஜபரோ பேஷோ வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காற்று வச்சு நம்ம உச்சரிக்கணும். இன்னல்லாஹ சமீஉன் அலீம். இங்கே பாருங்கள், ஐனுக்கு மேலே வந்து தோபேஷ் இருக்குது, தன்வீனுடைய குறியீடு கடந்து ஐன் வந்துருக்கா. அப்போ இங்கே நம்ம என்ன செய்யணும், இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணுமா. சரிங்களா? சமீஉன் அலீமுன் அப்படின்னு நிப்பாட்டாமல் அலீம் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு தன்வீனுடைய குறியீடு வந்துருக்குது, அதாவது தன்வீனுடைய குறியீடு கிடையாது, தோபேஷ் வந்திருக்கு. சரிங்களா? தோ பேஷோ தோ ஜேரு ஜபரு பேஷு உல்டா பேஷு கடா ஜேரு இந்த 7 குறியீடுகளை வந்தால் மட்டும் நம்ம என்ன செய்யணும், அந்த 7 குறியீடுகளை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். அப்போ அலீமுன் அப்படின்னு நிப்பாட்டாமல் அலீம் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். இன்ஷா நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்துக்கள் பார்க்கலாம். வீடியோட கடைசியில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா,
என்னதுன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. 12th பேட்ச்க்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வருஷக்கணக்காக நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்ண போகிறது கிடையாது. 2 மாத கோர்ஸ் தான். 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களை தஜ்வீது முறைப்படி குர்ஆன் ஓத வச்சுருவோம். அல்லாஹோடைய கிருபையை கொண்டு இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு அலிஃப் பாத்தாவே தெரியாமல் நீங்கள் வந்தீங்கனாலும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களை குர்ஆன் ஓத வச்சுருவோம். அல்லாஹோடைய கிருபையை கொண்டு தஜ்வீது முறைப்படி, அதுவும் சரளமாக. சரிங்களாம்மா? எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த வார்த்தையில் இப்படி கை வச்சிங்கன்னா இங்கே நீங்கள் ஓதணும். எப்படி ஓதணும்? يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓதுற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்கள நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்து நல்லபடியாக உங்களை ஓத வச்சுருவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வேணும் விருப்பம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வயசானவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 75 வயசு வரைக்கும் உள்ளவங்க வரைக்கும் நம்மகிட்ட படிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபைக்கும் நல்லபடியாக ஓதியிருக்காங்க, கற்றுட்டு இருந்திருக்காங்க. ஆண்களுக்கு நம்ம எடுக்கலாமா? ஆண்கள் வந்து ஒரு 14 வயசு வரைக்கும் உள்ள பசங்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீஸ் உண்டும். ஃபீஸ் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா. நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்தில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.